Audio Jungle. Audio Jungle. வெல்கம் பேக் டு குக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரசப்பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நம்ம வறுத்தெடுத்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் மிளகு சேர்த்து இருக்கிறோம். அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. மிளகை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம். இதில் மிளகு 1.5 டம்ளர் நம்ம எடுத்துருக்குறோன்னா சீரகம் வந்து 3 டம்ளர் எடுத்துக்காங்க. அதே அளவு டம்ளரே தான், அதே டம்ளரில் நம்ம 3 டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் கொஞ்சம் கூட்டவோ அதில் டபுளாக சேர்த்திக்காங்க. மிளகு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ சீரகத்தை வந்து டபுளாக எடுத்துக்காங்க. 1 டம்ளர் நீங்கள் மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரகம் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளராக எடுத்துக்கணும். அதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி ரசப்பொடியை அரைச்சிக்கலாம். சீரகம் நல்லா வறுத்துட்டு சீரகம் வெடிக்கிற சத்தம் கேட்குங்களா? அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டால் போதும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைப்படும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து 1/4 டம்ளர் சேர்த்துனா போதும். நல்ல மல்லியாக இருந்ததுன்னா 1/4 டம்ளரு, கொஞ்சம் மல்லி கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா வேணால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்காங்க. மல்லி பொறுத்து இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது பண்ணிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். முடியும் கொஞ்சம் நல்லா வளரும். கருவேப்பிலை பொன்னிறமாக வறுத்துட்டா போதுங்க. இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நம்ம அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. இது கூட அடுத்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்தணும். இப்போ அதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். நமக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஆறிடுச்சுங்க. இதில் ரசப்பொடிக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா மல்லி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேங்க. இதுக்கு நான் வந்து வரமிளகா நான் எதுவுமே சேர்த்தலை. நம்ம ரசம் தாளிக்கிறப்போ வரமிளகா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் வீட்டில் அரைக்கிறதுனால அளவாக தான் அரைச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திப்போம். தேங்க்யூ.